2வது நாளே பிக் பாஸ்ல எமோஷனல் சீனை கொண்டு வந்துட்டாங்கப்பா. சத்யா சீரியல் மூலமா பிரபலமான ஆயிஷாவ அழ வச்சிருக்காங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அசல் கோலாருக்கும் ஆயிஷாவுக்கும் நடந்த கான்வர்சேஷனில் தான் இந்த ஒரு சம்பவமே நடந்திருக்கு. ஆயிஷா ரொம்ப ரொம்ப ஜாலியான டைப்பு, கலகலன்னு இருப்பாங்க. ஆயிஷா யதார்த்தமாக பேசிகிட்டு இருக்கும்போது அசல் கோலாரை வாடா போடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அது எப்படி வந்த நாளே நீ என்னை வாடா போடான்னு பேசலாம் அப்படின்னு சொல்லி மூஞ்சில் அடித்த மாதிரி அசல் கோலார் ஆயிஷா கிட்ட கோபத்தை காமிச்சிட்டாரு. இதனால் எமோஷ்னலான ஆயிஷா ஒரு மூலையில் உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப அழுது சோகமாக இருந்த ஆயிஷா கிட்ட அசீம் போய் உட்காந்துட்டு, அட விடுமா, இதுக்கெல்லாமா போய் கோவப்பட்டுக்கிட்டு, எல்லாரும் போக போக உன்னை புரிஞ்சுப்பாங்க, ஒரே நாளில் வாடா போடா அப்படின்னு கூப்பிடுறது அவனுக்கு பிடிக்காம இருக்கலாம், சின்ன பையன் தானே, கூலா விடுமா அப்படின்னு சொல்லி ஆயிஷாவுக்கு அசீம் ஆறுதல் சொல்கிறாரு. சரி, இதுக்கெல்லாம் போயிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காத, எழுந்து உள்ளவா அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் ஆயிஷா இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் உள்ளே வந்துடுறேன், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி வழி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அங்கேருந்து நேராக கிளம்பிய அசீம் அசல்கிட்ட போயிட்டு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அசல் ஒன்றுமே இல்லைண்ணே, பிரச்சனைலாம் எதுவும்லாம் கிடையாது, எனக்கும் ஆயிஷா கூட இன்னும் ஃப்ரெண்ட் ஆகணும், க்ளோஸ் ஆகணும், அதுக்கப்புறம் வாடா போடா அப்படின்னா பிரச்சனை கிடையாது, நாளே வாடா போடான்னு பேசுகிறது எனக்கு பிடிக்கலண்ணே, அதுதான் நான் அப்படி பேசிட்டேன் அப்படின்னு சொல்லி அசீம் கிட்ட சொல்கிறாரு. அங்கேருந்து பேசிட்டு நேராக அசல் ஆயிஷாவை கூப்பிட்றாரு. நீங்கள் ஏன் தனியாக உட்காந்துருக்கீங்க, வாங்க உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி சமாதானம் ஆயிடுறாங்க. என்னடா இது, பிக் பாஸ் வீட்டில் அழுகையும் இல்லை சண்டையும் இல்லை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணவங்களுக்கு இந்த ஒரு சின்ன சண்டை ஆறுதல் அளிக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது யார் மேலே தப்பு அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள்.